ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு டே 18 ஆஃப் சூப்பர் 70 சீரீஸ் 1. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், சாட் பாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைன். ஓகே, ஸோ இன்னையோடைய ட்ரைனர், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனர், கெரியர் அனலிஸ்ட், ஃபவுண்டர் ஆஃப் ஹோப் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர், மிஸ்ஸஸ் நூர்னிஷா பிவி மேம் தான் இன்னையோட ட்ரைனர். ஸோ இன்னையோடைய டாபிக் உள்ள போலாமா? எல்லாரும் ரெடியா? எஸ் எஸ். வெல்கம் யூ மேம். ஓவர் டு யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ எம் ஆடியபிள். என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதா? எஸ் எஸ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் நலமாவும் வளமாவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை கிராட்டிடியூட் டாக்டர் ஹுசைன் பாஷா சார் அண்ட் என்ஐபிஆர் டீம், ஜான் சார், கிதர் நிஸ்ரீன் மேம், என்ஐபிஆர் பேட்ரன்ஸ் எல்லாருக்கும், நம்ம என்ஐபிஆர் ஃபேமிலி எல்லாருக்குமே என்னுடைய கிராட்டிடியூட வச்சுக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் a minute. சிஸ்டர், உங்களுடைய வாய்ஸ் கேட்கல. Just a minute, wait, sir. இப்ப கேக்குதா உங்களுக்கு என்னோட வாய்ஸ்? எஸ், ஐ எம் ஆடியபிள். எஸ் எஸ் சிஸ்டர். எஸ். ஓகே, இன்னையோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, why we do what we do, ஏன் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க உங்க எல்லாருக்கிட்ட கொஸ்டின், நீங்க செய்யற ஒரு செயலுக்கும் பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. நான் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கும் பின்னாடி கண்டிப்பா ஒரு நோக்கம் இருக்கு அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ் சொல்லி டைப் பண்ணிடுங்க. எஸ், ஃபாஸ்டா பண்ணிடுங்க. எஸ். ஓகே. எஸ், எல்லாருக்கும் கேக்குதா? எங்க சாட் பாக்ஸ்ல ஒண்ணுமே தெரியலையே. எஸ், ஃபாஸ்டா டைப் பண்ணிடுங்க பாப்போம்.
Thank you so much. Yes, சூப்பர். கண்டிப்பா ஓகேங்களா. நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு பின்னாடி, ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு நோக்கம் கண்டிப்பா இருக்கு. இந்த நோக்கத்தை மையமா வச்சுதான் இன்னைக்கு அந்த why, what, என்ன, ஏன் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு நாளும் நம்ம ஆயிரக்கணக்கான முடிவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். எஸ், ஆனா அந்த ஆயிரக்கணக்கான முடிவுகள்ல நம்ம எந்த விஷயத்த நம்ம கரெக்டா செய்யறோம், ஏன் செய்யறோம், எப்படி பண்றோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான ஒரு கான்செப்ட்ல நான் உங்க நூர்னிஷா பேச போறேன். சோ நம்ம நேரடியா பிபிடிக்குள்ள போயிடலாம். வெயிட். Thank you so much. ஓகே, இருங்க, நான் பிபிடி எடுத்துட்டு இருக்கேன், போட்டுடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சிஸ்டம் கொஞ்சம் லேட் பண்ணுது, இப்போ வந்துடும். ஸ்கிரீன் இஸ் விசிபிள் மா? என்னோட ஸ்கிரீன் அவங்க எல்லாருக்குமே தெரியுதா? எஸ். ஓகே ஓகே, தேங்க் யூ சிஸ்டர், தேங்க் யூ so much. பிபிடி டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு, வெயிட். Okay. Why we do what we do. It's like a psychology of human motivation. ஏன் பண்றோம், என்ன பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, அதனாலதான் நம்ம பண்றோம். ஸோ நீங்க எல்லாருமே சூப்பர்பா அழகா சாட் பண்ணிருக்கீங்க எஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் நம்ம பாக்குற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த ஒய் அந்த வாட் இதுக்கு இடையில என்ன பர்பஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஓகே, the whole question என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் why we do ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது, ரெண்டாவது கொஸ்டின் வாட் வி டூ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப நம்ம ஏன் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் ஃபார் த பர்பஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ், ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு. ஸோ ஓகே, நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஆக்ஷன் கண்டிப்பா இருக்கும். என்ன பண்றோம், என்ன பிஹேவியர் வெளிப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயம் தான்
இந்த why and what தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த why and what உடைய ஃபண்டமெண்டல் ஷேப் எப்படி உருவாகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு ரெண்டுக்கும் இடையேயான என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா. சோ ஃபர்ஸ்ட் why அப்படிங்கும்போது ஒரு மோட்டிவேஷன். நம்ம முன்னாடியே சொன்னோம் ஒரு செயலுக்கும் பின்னாடி ஒரு ஆக்ஷன் கண்டிப்பா இருக்கு. சோ அந்த ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஹேவியர் சாய்ஸ். நான் அந்த ஏன் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பண்றேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா என்னுடைய நடத்தை என்னுடைய பிஹேவியர் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அது என்ன, அதுதான் வாட். ஓகே, அது நம்ம ஹாப்பியா பண்றோமா இல்ல ரொம்ப கஷ்டத்தோட பண்றோமா இல்ல விருப்பம் இல்லாம பண்றோமா இப்படிங்கிறது எல்லாமே இந்த பிஹேவியர் சாய்ஸ்க்குள்ள வாட்ல கண்டிப்பா வந்துரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓகே இப்ப நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டேன், அதுக்கான செயல் என்கிட்ட வந்துருச்சு. சோ அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கறத ஒரு அவுட்கம் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் அதை மூவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத நம்ம அடுத்ததா சூஸ் பண்ணி கொண்டு போவோம். அதுதான் கரெக்ட் பாயிண்ட் அவுட். ஓகேங்களா? சோ இந்த why and what இடையில இருக்கிற வெற்றி என்ன அப்படிங்கறது புரிஞ்சிச்சுன்னா ஒரு எஸ் போட்டுருங்க. எஸ் 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 எஸ். ஓகே, தேங்க்யூ 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 சோ மச். தேங்க்யூ. இந்த வயங்கிற ஒரு விஷயம் தான் வாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேப் பண்ணுது. அதுதான் வந்து அதுக்கு ஒரு ஷேப்பிங் ஒரு கிளாரிட்டியே கொடுக்குறது இல்லையா? சோ இப்ப இந்த வை அண்ட் வாட் எந்த விஷயத்த மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன் பண்ணணும், என்ன பண்ணணும், வாட் இஸ் த மோட்டிவேஷன், ஏன் இதுக்கு பின்னாடி என்ன ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டிவேஷனை நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன், நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்தல்கள். இந்த செயலை நான் பண்றேன் அப்படின்னா உள்ள எனக்கு என்ன விஷயங்கள்லாம் மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய திருப்தி. ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா இன்டர்னல் சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு திருப்தி வேணும். அது என்னுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கறத நான் பார்க்கணும். அடுத்தது என்னோட பேஷன். அடுத்த விஷயம் வந்து அதுல நான் கத்துக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன என்னென்ன மகிழ்ச்சியான விஷயங்களை நான் லேர்ன் பண்றேன். இது எல்லாமே இன்னர் பார்ட், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். ஓகே, உள்ளுக்குள்ள இந்த உந்துதல் ஏற்பட்டுருச்சு, இதனால இந்த விஷயத்த நான் பண்ண போறேன் அப்படிங்கும் போது வெளியில நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரிவார்டு, ஒரு ரெகக்னேஷன், ஒரு பிரைஸ், ஒரு அவார்ட். இது எல்லாமே ஒரு பனிஷ்மெண்ட் தவிர்ப்பு. இது எல்லாமே வந்து என்ன பண்ணும்? நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? சோ மோட்டிவேஷன் ரெண்டு விதமா பார்க்கப்படுது. ஒண்ணு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன், ஒரு உந்துதல்கள். இன்னொன்னு வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு மோட்டிவேஷன், அதாவது இதன் காரணமாக இது கிடைச்சது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன். ஓகே, இப்போ why and what பார்த்துட்டோம். அடுத்தது மோட்டிவேஷனை நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அடுத்ததா நம்ம இந்த மோட்டிவேஷனை கிரியேட் பண்ற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எதெல்லாம் இந்த why and what இண்டிகேட் பண்ணுது, எது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பயோலாஜிக்கலா பாக்குறோம். பயோலாஜிக்கலான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் பயோலாஜிக்கலா வரும், எதெல்லாம் பயோலாஜிக்கலா வரும் சொல்லுங்க பாப்போம். எதெல்லாம் பயோலாஜிக்கலா வரலாம்? நம்மளுடைய தேவைகள், தேடல்கள், நம்மளுடைய நம்பிக்கைகள், இது எல்லாமே என்னவா இருக்கும்? நம்மளுடைய பயோலாஜிக்கல் ஃபேக்டரா இருக்கும். கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? எஸ், யா, தேங்க்யூ. பயோலாஜிக்கல் நீட்ஸ், டிசையர்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய பிலீஃப்ஸ், இது எல்லாமே. ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது சைக்கலாஜிக்கலா நம்ம ஒரு விஷயங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது பயாலஜிக்கலா பாக்குறோம். சாரி, முன்னாடி நான் பயாலஜிக்கல் சொல்லிட்டேன். சைக்கலாஜிக்கலா தான் நம்மளுடைய நீட்ஸ், டிசையர்ஸ், பிலீஃப்ஸ் இது எல்லாமே நம்ம பாக்குறோம். இப்ப அடுத்ததா நம்ம பாக்குறது பயோலாஜிக்கலா பாக்குறோம். ஓகே, அந்த விஷயத்த நான் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா அந்த தேடல். சாரி, ஒரு நிமிஷம், அஸ்கர் வெளியே போயிடுச்சு. ஓகே, வெயிட்.
Yes, until ma'am comes, overall learning as of now. Chatல போடலாமா? இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்டீங்க? மோட்டிவேஷன் பத்தி what and all you have learned. ஒரு சின்ன ரீகேப் மாதிரி, ஃபீட்பேக் மாதிரி chatல போடலாமா? சார் கேக்குதுங்களா என்னோட வாய்ஸ்? எஸ் 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 ஹலோ கேக்குது கண்டினியூ பண்ணுங்க. சார் என்னோட பிபிடி விஷபிள் ஆகல சார். இட்ஸ் ஓகே, நீங்க அப்படியே ஆடியோல கண்டினியூ பண்ணுங்க. ரைட். ஓ ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம பயாலஜிக்கலான ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் வெயிட், நான் மொபைல்ல கனெக்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து என்னோட லேப்டாப்ல ஆஃப் ஆயிடுச்சு. சாரி. என்னோட ஸ்கிரீன் கொஞ்சம் கிளியரா இருக்காமா? எஸ் மட்டும் போட்டுருங்க. எஸ், ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இங்க இருந்தே நான் என்னோட ஸ்கிரீனை நான் மொபைல்ல இருந்தே நான் இது பண்றேன். வெயிட் பண்ணுங்க. விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். இதுல வந்து அந்த ஒரு விஷயம் ஒரு திருப்தியை தருதா இல்ல எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குதா அப்படிங்கறது ஒரு பிரைனோட ஒரு கனெக்டிவிட்டியோட இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது சைக்கலாஜிக்கல் பயாலஜிக்கல். அதுக்கு அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிசல்ட். இந்த வை வாட் இதெல்லாம் தாண்டி ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு வரும் இல்லையா? பிஹேவியர், சாரி, அதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஆஃப் ஆயிட்டு மறுபடியும் வருது. தேங்க்யூ. எஸ், இந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்ததா நம்ம என்ன போறோம் அப்படின்னா எப்படி அந்த வை அண்ட் வாட் வந்து எப்படி நம்ம அலைன் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். Just a minute, wait. எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஆக்ஷன்ஸ் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஒரு பயாலஜிக்கலான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு தியரிஸை வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியும். அது வந்து மாஸ்லோவுடைய ஹைரார்ச்சி தியரி. இதுல என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு நீட் தேவை, வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் தேவை, வாழ்க்கையில ஒரு எஃபோர்ட் தேவை இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாஸ்லோ ஹைரார்ச்சில நம்ம பார்க்க முடியும். அடுத்தது செல்ஃப் டிட்டர்மினேஷன். அது என்ன அப்படின்னா இந்த நீட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இண்டிபெண்டான ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இண்டிபெண்டா நான் எப்படி மூவ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறமா அந்த மூவ்மெண்ட்க்கு அப்புறமா அந்த மூவ்மெண்ட் மூலியமா எனக்கு என்ன ரிவார்ட் கிடைச்சது
எனக்கு என்ன சக்சஸ் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த 3 ஆக்ஷன்ஸும் தான் நம்மளுடைய அந்த விஷயங்களை கனெக்டா பாத்துக்குது. இப்போ நம்மளுக்கு அந்த விஷயம் பிடிச்சது நிறைய விஷயங்களை நம்ம செய்யறோம், ஓகே. ஆனா சில விஷயங்களை நம்ம பிடிக்காமயே செய்வோம். அந்த வை, ஏன் நம்ம பிடிக்காம செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பிரஷர். நம்ம என்ன பண்றோம், ஒரு பிரஷரைஸா ஃபீல் பண்றோம். ஏன்னா யாரோ ஒருத்தங்க நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நம்மள பண்ண சொல்றாங்க. இன்னொன்னு ஃபேமிலி, இன்னொன்னு விஷயம் நம்மளுடைய ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வை அப்படிங்கறதுல நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. ஏன்னா, நான் ஏன் இத சூஸ் பண்றேன்? நான் ஏன் இத பண்றேன்? இந்த விஷயம் நான் எதுக்காக செய்யணும்? அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே என்ன பண்ணாது? நம்மளுக்கு வந்திருக்காது. சோ அதனால தான் நெறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு அகைன்ஸ்டான ஒரு விஷயத்த நம்மளுடைய விருப்பம் இல்லாமலேயே ஒரு விருப்பத்தோட நம்ம செய்றோம். ஓகேங்களா? இப்ப அடுத்ததா நம்ம பார்ப்போம். ஓகே. எப்படி இந்த வை அண்ட் வாட்ட நான் அலைன் பண்றது? ஓகே. என்கிட்ட ஒரு வை இருக்கு. அத எப்படி நான் அலைன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய வை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளியரான ஒரு கோல செட் பண்ணுங்க. இத மூவ் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன கோல் செட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கப்புறமா அந்த மூவ்மெண்ட் எல்லாம் கரெக்ட் தானா? இந்த கோல நான் என்ன பண்ணலாம்? ப்ரமோட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் கொண்டு போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க? ஒரு டிக் குடுங்க. இதெல்லாம் கரெக்ட்டா இந்த செயலெல்லாம் பண்ண போறேன். இதெல்லாம் செய்யறதுனால, அதுக்கு அடுத்ததாக எனக்கு என்ன டிட்டர்மினேஷன் கிடைக்கும்? என்ன என்ன ஒரு ரிவார்ட் எனக்கு கிடைக்கும்? அப்படிங்கறத என்ன பண்ணுங்க? நீங்க பாருங்க. இப்படிதான் உங்களுடைய ஏன், என்ன அப்படிங்கறத அலைன்மென்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ நான் உங்களுக்கு சொல்றதுக்காக இன்னைக்கு காத்துட்டு இருக்கேன். ஒருத்தருடைய வாழ்க்கையில இது ஏன், என்ன அப்படிங்கிற விஷயம் எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே. என்ன அப்படின்னா, இவங்க ஒரு பாகிஸ்தானிய பெண். இவங்க ஒரு சிறப்பு கல்வியாளர். அப்புறம் 2014ல இவர் ஒரு அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கு. இப்ப நான் யார பத்தி சொல்றேன் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா சாட் பாக்ஸ்ல போடுங்க. எஸ், 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 எஸ். தெரிஞ்சிருச்சா? இல்லையா? பாத்துரலாமா? யாருடைய விஷயம் நம்மள மோட்டிவேட் பண்ணுது? யாருடைய வாழ்க்கையில இந்த வை அந்த வாட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? தேங்க் யூ. நோ மேம். நமக்கு டைம் கம்மியா இருக்கு. சோ நான் ஸ்லைடுக்கு போயிடுறேன். ஓகே. ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் மலாலா யூசஃப்ஸாய். இவங்கள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இவங்களுடைய வை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் வேணும். எல்லாருக்கும் எஜுகேஷன் வேணும். ஆனா பெண்களுக்கு முக்கியமா எஜுகேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க சொன்னாங்க. ஓகே. இந்த வை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஒரு ஆக்ஷனுக்குள்ள கொண்டு போணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? பவர்ஃபுல்லான உமனா மாறுனாங்க. இவங்களோட பவர்ஃபுல் ஸ்பீச்ச எல்லா இடத்துலயும் குடுத்தாங்க. சர்வைவ் பண்ணாங்க. எப்படி சர்வைவ் பண்ணாங்க? அட்டாக் அவங்கள நோக்கி வந்த அத்தன விஷயங்கள்ல இருந்து என்ன பண்ணாங்க? அத மீறி அவங்க சர்வைவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க முக்கியமாக பாகிஸ்தானிய பள்ளி குழந்தைகளின் டைரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுதுனாங்க. பிபிசில இது ரீச் ஆச்சு. அதுக்கப்புறமா உலக அளவுல இவங்க பார்க்கப்பட்டாங்க. சோ இவங்களுடைய வை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்ஷன்ல வந்துச்சு. ஆக்ஷன்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ரிசல்ட் என்ன தெரியுமா? குளோபல் அட்வொகேட், இன்ஸ்பைரிங் மில்லியனர். அதாவது பல கோடி மக்களோட இன்ஸ்பயரா அவங்க இருக்காங்க. பெரிய எஜுகேஷனிஸ்டா மாறியிருக்காங்க. நிறைய ரிவார்ட்ஸ வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் யூசுப் மலாலா அப்படிங்கிற விஷயம் நம்ம பிரைன்ல என்ன ஆயிடுச்சு? கனெக்ட் ஆயிடுச்சு. மாபெரும் சிறந்த கல்வியாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, யூசுப் மலாலா மலாலா யூசுப்ஸாய் யோசிச்சாங்க. என்ன அப்படின்னா, நான் ஏன் பண்ணணும்? என்ன பண்ணணும்? சோ அவங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சுச்சு. வரலாற்று பின்னணியில இருக்கக்கூடிய ஒருத்தவங்க பின்னாடியும் போய் பாருங்க. கண்டிப்பா அவங்க இத ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் பின்னாடி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த மூவ் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா எல்லாருமே இருக்காங்க. சோ நம்ம எல்லாருமே நம்மளுடைய நம்மளுடைய ஏன் அண்ட் வை அத நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்ம பண்ண போறோம். உங்ககிட்ட நோட் பென் இருந்துச்சுன்னா, நோட் பென் யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட இல்ல அப்படின்னா, நான் சொல்றத மட்டும் லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ட்ரூலி ஃபேக்ட் ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எடுங்க. உங்களுக்கு நெறைய கோல்ஸ் இருக்கும். அந்த கோல்ஸ்ல நீங்க இத செய்யணும்னா ஏன் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து ஒரு கோல செட் பண்ணிக்கோங்க.
அதுக்கு அப்புறம் அதை செயல்பட்டு என்ன செய்யணும் அப்படிங்கறத அந்த வரையறைகளை நீங்க எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறமா ஒரு வாரம் அதற்கான விஷயத்துல ஈடுபடுங்க, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம. நான் இப்ப எல்லாத்துக்கிட்டும் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே இந்த விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த தேடுறதுக்காகவோ, ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்காகவோ, இல்ல போன்ல ஏதோ விஷயம் பார்க்கறதுக்காகவோ போயிருப்பீங்க. அதை தாண்டி நீங்க கொஞ்ச நேரம் அந்த மொபைல்ல டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிருப்பீங்க. எத்தனை பேருக்கு இது எஸ் ஆமான்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா நான் ஒரு வேலைக்காக போயிருப்பேன். அதை விட்டுட்டு நான் வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்பதான் யோசிப்போம் ஒரு 5 நிமிஷம் ஏன் நான் இதுக்காக வந்து நான் ஏன் இதை பண்றேன்? பட் வை அண்ட் வாட் மிஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன். சோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பாத்துக்கோங்க. இந்த ஆக்டிவிட்டிய கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வை அண்ட் வாட் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து கண்டிப்பா உங்கள்ட்ட ஏற்படுத்தியிருக்கும். இப்போ அதுக்கு அடுத்ததா நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். சோ இப்ப வை அண்ட் வாட்கான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய ஏன் என்பது தெளிவாக இருந்தால் உங்களுடைய என்ன என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு உமனாக கண்டிப்பாக மென்னாக மாற முடியும். சோ இந்த பண்ணுங்க. வாய்ப்பு கொடுத்தது நன்றி. அந்த NIPR டீம் மற்றும் என்னுடைய NIPR ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எஸ், தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ரொம்ப அருமையா எங்களுக்காக இந்த வகுப்பு எடுத்து கொடுத்ததுக்கு. நம்ம என்ன பண்றோம், நம்ம எதுக்காக பண்றோம், நம்ம என்ன பண்றோம்னு தெரிஞ்சா எதுக்காக பண்றோம் அப்படின்றதும் தெரிஞ்சிரும். ஸோ அதை நம்ம வந்து இந்த செஷன்ல கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம என்ன பண்றோம், அது எதுக்காக பண்றோம் அப்படின்ட்டு. சூப்பரான செஷன், பயங்கரமா எடுத்திருந்தாங்க. நிறைய பேருக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்ட்டு. எஸ், யாருன்னா 2 பேர் உங்களுடைய ஃபீட்பேக்கை தரலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அன்மியூட் பண்ணுவோம். உங்க சாட் பாக்ஸ்லயுமே நீங்க வந்து போடலாம். ஏன் என்ன ரைட். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சாலே எதுக்கு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த மோட்டிவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். சூப்பரான டாபிக். தேங்க்யூ ஸோ மச். எஸ், சூப்பர். வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. ரைட், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஃபீட்பேக். ஸோ இதே ஒரு வைப்ரண்டோட நாளைக்கு நம்மளுக்கு சலீனா பர்வீன் சிஸ்டர் வந்து ட்ரைனிங் எடுக்க போறாங்க வித் டாபிக் ஹாப்பினஸ் அப்படின்றது. ஸோ எல்லாருமே 9:15க்கு கரெக்டாக ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நூர்னிஷா மேம் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். எல்லாருமே நாளைக்கு பார்ப்போம். எஸ், தேங்க்யூ ஸோ மச்.